La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரூஷியலான டைமில் நம்ம எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமையும் அந்த ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு தென் ஏதாவது பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு கிளியர் கட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக லைக் இருக்கோ அந்த கமெண்ட்டை பற்றி, அந்த கமெண்ட்டில் இருக்க டவுட்ஸை நாம் கன்ஃபார்ம் கிளாரிஃபை பண்ணி பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நாம் சொல்லுவோம். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு கமெண்ட்டில் எந்த கமெண்ட்டுக்கு நமக்கு லைக் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அந்த கமெண்ட் டாபிக் கண்டென்ட்டை பற்றி நாம் பேசலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் மே 5. இப்போ நிறைய பேர் நீட்டை போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் கிளம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது வருஷம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. போஸ்ட்பாண்டுமே ஆகவே ஆகாது. ஸோ இவங்க சொன்ன டேட்டில் சொன்ன டைமிங்கில் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் நடந்துடும். ஸோ இதை பற்றி நீட் போஸ்ட்பாண்ட் ஆகுது, நியூஸ் பார்க்குறாங்க, ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், டோன்ட் கேர் அபவுட் தட். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த க்ரூஷியலான டைமை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ படிச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இந்த டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த டைமிங்கில் படிக்கிறது மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஞாபகத்துலேயுமே இருக்கும். ஸோ உட்காந்து இந்த டைமிங்கில் நம்ம ரொம்ப ஜாஸ்தி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீட் எக்ஸாமில் ஃப்ரெஷர்ஸும் எழுதுவாங்க, ரிப்பீட்டர்ஸும் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டைமிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டைம் டேபிள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைம் டேபிள் படி தயவு செஞ்சு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் பிரேக் வேணும், ஸோ எப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க, தென் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், ஸோ உங்களோட சுச்சுவேஷன்ஸ், ஸோ உங்களோட சூழ்நிலை, ஸோ எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் டைம் டேபிள் தயவு செஞ்சு மேக் பண்ணுங்கள். ஸோ சில பேர்த்துக்கு நைட் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு மிட் நியூடில் ஸ்டடீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஸ்டடீஸாக வச்சு இருக்கோ, ஸோ அந்த ஸ்டடீஸை நீங்கள் அப்படியே ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஷெடியூலில் தயவு செஞ்சு ஸோ இந்த ஒவ்வொரு ஷெடியூலுமே நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸ், ஸோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்தந்த ஷெடியூல் போட்டு, ஸோ இப்போ 1 வீக்கில் ஒரு +1 ஃபுல்லாக முடிச்சிடுவேன், இல்லை +2வும் சேர்த்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல்ஸை போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது நம்ம நேரத்தில் 10 சாப்டர்ஸ் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டான தகுந்த மாதிரி டைமிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் மேக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸோ ரொம்ப பிக் சாப்டர்ஸ்லாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். ஸோ ஸ்மால் சாப்டர்ஸ்க்கு இதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாவே போதும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல சாப்டர்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமிங் ஷெடியூல் ஒதுக்கி நாம் படிக்கலாம். தயவு செஞ்சு இந்த டைமிங் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். போஸ்ட்பான் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமிங்கில் நம்ம போஸ்ட்பான் பண்ணுற ஒவ்வொரு சாப்டரும் அது பெருசாக நிற்கும் முன்னாடி. ஓகேங்களா, அந்த டைமிங்கில் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு போஸ்ட்பான் பண்ணாமல் அந்த முடிக்க பாருங்கள். இப்போ அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாக முடித்தோம்னா ஸோ நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு பூஸ்டப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ், ஃபுல் போர்ஷன் எக்ஸாமை தயவு செஞ்சு இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம டைமிங் தென் ஸ்பீடப் இன்க்ரீஸ் ஆகும். தென் நம்மளோட திங்கிங் ஆஃப் த கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இப்போயே நம்ம டைமிங்கோ தென் ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம எக்ஸாம் டைமிங்கில் ரொம்ப கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தென் டைமிங்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். தென் ஈஸியாக கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் டைமிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல் போர்ஷன் எக்ஸாமை தயவு செஞ்சு ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கடைசியாக பார்த்துக்கலாம், 1 வீக்கில் கழித்து பார்த்துக்கலாம். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி நான் படிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் முன்னாடியே இருந்தே இப்போலேருந்தே நம்ம ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத மட்டும்தான் நமக்கு ப்ராக்டிஸ் வரும். ஸோ இது எல்லோரும் தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் நம்ம எல்லோரும் தான் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை, நானும் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் நமக்கு டைமிங்கும் தென் ஸ்பீடப்பும் ஆகும். இந்த டைமிங்கில் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா காய்ச்சல் வராமல் பார்த்துக்கணும், டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும், ஸோ உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த டைமிங்கில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை
கன்ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டடீஸை வந்து பாதிக்கும். ஸோ இந்த க்ரூஷியலான டைமே நம்ம பாடியை ரொம்ப ஹெல்த்தி கண்டிஷனில் நம்ம கன்ஃபார்ம் வச்சுக்கணும். ஸோ வந்து அவுட் சைட் ஃபுட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்நாக்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ இட்ஸ் இன்க்ரீஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த வெயில் டைமில் அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால ஸோ மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் தூக்கமும் கூட நல்லது தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஒரு 1/2 ஸோ ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 தூங்குறது, அந்த இன்னொரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு 1/2 தூங்குறது கூட ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தான். ஸோ அந்த 1/2 நம்ம வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறது, அந்த வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்அப்ஸ் ஆகுறது. ஸோ உக்காந்துக்கிட்டே இருந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு மந்தம் ஒரு உண்டாக்கும். ஸோ அந்த மந்தத்தை போக்கணும்னா ஒரு உங்களுக்கான தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் செய்யுங்க. லைக் ஸ்கிப்பிங், ஜம்பிங். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது இட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு மைண்டுக்கு வந்து குடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து அந்த செய்யும் போது ஒரு விஷயம் படிக்கும் போது ஈஸியாக கிராப்ஸ் ஆகிரும் ஆக்சுவலாக மைண்டு. ஸோ ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸி கிராஸ்பிங் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஸோ இதை நம்ம செஞ்சோம்னா கன்ஃபார்ம் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய வந்து நம்ம இது பண்ணலாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இந்த டைமிங்கை ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக வீடியோஸ் பார்க்காம ஸோ நான் வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள், தேவையில்லாத வீடியோஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. லைக் வந்து டைம் வேஸ்டிங் வீடியோஸ், லைக் வந்து ஷார்ட்ஸு, ரீல்ஸு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது டைம் வேஸ்டிங் 1 ஹவர் 5 நிமிஷம் பார்க்க என்ன போயிடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லிட்டு அதிலே வந்து உக்காந்துருவோம். ஸோ அதெல்லாம் பார்க்காம ஸோ இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்செப்ட் வந்து தெரியல, ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஸோ யூடியூப் வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு தப்புமே கிடையாது. சும்மா வந்து ஸ்டடீஸை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம வந்து பண்ணணும்னா ஸோ வேறு ஏதாவது கான்சன்ட்ரேட் சேட்டிங் அண்ட் தென் வந்து ரீல்ஸ் பார்க்குறது அண்ட் தென் சும்மா ஸ்டோரிஸ் பார்க்குறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா கன்ஃபார்ம் வந்து டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ இந்த டைம் வேஸ்ட்டை நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஸோ அப்போ படிச்சிருந்துருக்கலாமோ, ஸோ நிறைய ஃபோன் பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உக்காந்து வரி பண்ணுறதோட முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அதுலேருந்து அவாய்ட் பண்ணி. ஸோ ஸ்டடீஸ்க்காக மட்டும் நம்ம வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அதே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும், அண்ட் தென் வந்து அது எப்படி நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது, பாசிட்டிவ் சைட்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து கேஸ் பண்ணிக்கிறது அண்ட் தென் வந்து இந்த மாதிரி விஷயஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறதுல ஒரு தப்பு கிடையாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் ஆன் யுவர் மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ வந்து எல்லோரும் சொல்கிறோம், பட் உட்காந்து படித்தா மட்டும்தான் இதில் வந்து நிறைய வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் நான் உண்மையை சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் உண்மை. ஸோ உட்காந்து நம்ம வந்து சும்மா ஆப்ஷன்ஸை வந்து போட்டால் நமக்கு வந்து மார்க் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் கோடியில் ஒருத்தர் கூட நடந்தது கிடையாது இது வரைக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதனால் நான் வந்து ஸோ மேக்ஸிமம் உட்காந்து படித்தவங்க மூலமாக மட்டும்தான் ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து போயிருக்காங்க. நீங்கள் உட்காந்து படித்தால் மட்டுமா நீட்டில் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருக்க காம்படிஷனில் ஆக்சுவலாக 7.5 ரிசர்வேஷனுக்குலாம் ஹை கட் ஆஃப் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்து 92.5% ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ கட் ஆஃப் இஸ் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் படிக்கணும், ரொம்ப எஃபெக்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நாம் வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் வச்சு இப்போதைக்கு எந்த ஒரு கட் ஆஃப் வீடியோஸும் பார்க்காதீங்க. அண்ட் தென் வந்து எந்த ஒரு டிப்ரெஷன் உண்டாக்குற விஷயத்தையும் பார்க்காதீங்க. அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம போய் இன்வால்வ் ஆகாமல் இருந்து நாம் வந்து படித்தோம்னா ஸோ வி கேன் கெட் மோர் மார்க்ஸ் அண்ட் தென் வந்து நம்மளாலையும் ஸோ வந்து சீட்ஸை வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்து படிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போந்தே உட்காந்து வந்து படிங்க. டோன்ட் வேஸ்ட் ஆன் டைம். நீட்டில் தயவு செஞ்சு போஸ்ட்போன் ஆகவே ஆகாது, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மௌலிஷங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.